ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மிக்ஸ்டு சாம்பார் ரைஸும் பச்சை பருப்பு போட்டு கேபேஜ் பொரியல் பார்க்கலாம். சாம்பார் ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் பொன்னி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 2 கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்றரை கப் போட்டிருக்கனால அரிசியும் பருப்பும் 1/2 கப் போட்டிருக்கனால 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோட பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 போடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் போதும். சில்லி பவுடர் தனியாக போடுறேன், 1 ஸ்பூன். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி கம்மியாக போட்டதுனால சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புளியெலாம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு கைப்பிடி பட்டாணி ஊற போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், கொஞ்சம் அவரைக்காய், அது வந்து மாங்காய், அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த புளிப்புக்கு நல்லாயிருக்கும். இதோட ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். சூப்பராக வெந்துடும். ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, நல்லா குக் ஆயிரும். இப்போ வந்து கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதோட பச்சை பருப்பு போட்டு பொரியல் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் சார் டேஸ்ட்டு. பச்சை பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பொரியலுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை. கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம் பொரியலுக்கு. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆஃப் குக்காக இருந்தால் தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இது கேபேஜ் பொரியலுக்கு பருப்பும் கேபேஜ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி இல்லைன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம். இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், நல்லா வெந்துடும். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. சால்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் பெரிய வச்சுருக்க, தேங்காயும் சேர்த்துக்கலாம். துருவனது இல்லைன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
வெறும் தேங்காய் தான், அதில் வேற எதுவும் சேர்க்கல. தேங்காவோட நல்லா பொரியல் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தேங்காவோட சேர்ந்து குக் ஆகும்போது நல்ல வாசனையா இருக்கும். ரைஸ் வந்து விசில் இறங்கிருச்சு. சூப்பரா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா கலரா வேணும் அப்படின்னா இன்னும் 2 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றி நீங்க வந்து வேக வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும், பிடிக்கும். ஸோ தண்ணி வந்து 4 கிளாஸ் தான் விட்டேன். உங்களுக்கு கலரா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாம்பார் ரைஸ் நல்லா தான் வரும். நல்லா வெந்துருச்சு பொரியல். அந்த சாம்பார் ரைஸ்க்கு தாளிச்சு ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்கல. தாளிப்புக்கு அப்படியே ஊற்றிடலாம். அதில் அதெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு இனம் சாம்பார் ரைஸும் மாங்காய் சேர்த்து அந்த சாம்பார் ரைஸ் செய்யறதுனால நல்ல வாசனையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.